இப்போ முதல் விஷயம்ன்றது வந்து அரசு தரப்பில் என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சாங்க, நீங்கள்லாம் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொன்னீங்க. மூணாவது, கோர்ட் எந்த புள்ளியில் சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொன்னாங்கன்றது. இல்லை அரசுக்கு இது எப்படி ஒரு நெருக்கடியாக மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். 67 பேர் ஒரு கள்ளச்சாராயத்தை அருந்தி இறந்திருக்கிறார்கள். அதிலும் மிகவும் ரொம்ப எளிமையான ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய மக்களுடைய இந்த பிரச்சனை. இதில் அப்பட்டமாக தெரிகிறது மிகப்பெரிய அளவில் அந்த கண்ணுக்குட்டி என்பவர் பல வழக்குகளில் தொடர்புடையவராக இருக்கிறார். எனவே அவருக்கு அரசியல்வாதிகள் காவல்துறையினுடைய தொடர்பு என்பது இருந்திருக்கிறது. இப்போ நான் அதை சொல்கிறது வந்து தீர்ப்பில் இருக்கிறதா நான் சொல்கிறேன். அரசியல்வாதிகள் தொடர்பும் இருக்குது, பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் வந்து போலீஸ் அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறார். இல்லாமல் அதை பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரியான சூழல்களில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது அரசு இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு சிபிஐயுடைய விசாரணை செய்தால் உண்மையான குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். துவக்கத்தில் இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது தமிழக அரசின் சார்பில் தலைமை வழக்கறிஞர் எடுத்து வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நேர்மையாக வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறோம், இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை, யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதோடு இந்த வழக்கு இறுதி விசாரணை செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் இதை மேற்கொண்டு இதை விசாரிக்க சிபிஐயோட விசாரணைக்கு செல்ல தேவையில்லை என்ற வாதத்தை தான் அவர் வைக்கிறார். அதில் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த அத்தனை விஷயங்களையும் நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த பிரச்சனையை சரியாகத்தான் கையாண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது மாவட்ட ஆட்சியர் அங்கே அன்றைக்கு இது வயிற்றுப்போக்கால் உயிரிழந்தவர் என்ற ஒரு அறிக்கையை பத்திரிகைகளுக்கு வழங்குகிறார். அன்றைய தினமே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். இது எப்படி முரண்பட்ட நிலையை அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை தீர்ப்பிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்காக காரணங்கள் சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது, இதை கவனிக்க காவல்துறைக்கு தெரியாமல் இப்படி தொடர்ச்சியான ஒரு குற்றம் என்பது எப்படி நிகழும்? எனவே காவல்துறைக்கும் குற்றவாளிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே அவர்களுடைய வழக்கையே அவர்களிடம் விசாரிக்கக்கூடிய அந்த தார்மீக உரிமையை அவர்களுக்கு வழங்கக்கூடாது. இப்போ சிபிசிஐடி விசாரணை நடந்தது இல்லை, அதில் உங்களுக்கு திருப்தி இல்லையா? கண்டிப்பாக இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க. என்ன நான் சொல்கிறேன்னா, இதற்கு அடுத்து இந்த பிரச்சனையில் 3 மாநிலங்கள் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு. இன்னும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாலாஜி என்பவர் இந்த வழக்கிலே ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் 3 மாநிலங்கள் தொடர்புடைய இந்த பிரச்சனையை எப்படி விசாரிக்க முடியும்? இது இன்னொன்று, அந்த காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். மொத்தம் 15-17 நாளில் மீண்டும் அவர் ஒரு விண்ணப்பம் செய்கிறார். என்னுடைய இடைநீக்கத்தை சஸ்பெண்டை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறார். எந்த காரணமும் இல்லாமல் மீண்டும் அவருக்கு பணி வழங்கி அவரை ஒரு நான் சென்சிட்டிவ் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களை அமைத்துகிறார்கள். நீதிபதி சொல்றார், நேரடியான குற்றச்சாட்டு இருக்கிறது, அவர் வேறு இடத்தில் இருந்தாலும் அவரால் இந்த தீர்ப்பினுடைய விசாரணையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற விஷயங்களை அவர் சொல்கிறார். அரசியல் தொடர்பு, காவல்துறையினுடைய தொடர்பு, 3 மாநிலங்கள் தொடர்புடையது, தொடர்ச்சியாக இந்த சம்பவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது, சஸ்பெண்ட் செய்தவரை உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்தியிருக்கிறீர்கள், மாவட்ட ஆட்சியர் ஒன்றை சொல்லுகிறார், அன்றைக்கே அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள். எனவே இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு உகந்த வழக்கு என்பதை சொல்கிறார். முதலமைச்சருக்கு எங்களுடைய வாதங்கள் சட்டமன்றத்திலேயே தேவையில்லை, சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நீதிமன்றம் இந்த நிலைப்பாடை எடுத்திருப்பது காவல்துறை செயல்பாடு அங்கு தவறாக இருந்திருக்கு, அதுக்கு ஒரு நெருக்கடின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இந்த அரசுக்கே ஒரு பெரிய நெருக்கடின்னு? நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த செயல் என்பது தமிழக அரசு நிர்வாகத்தின் தோல்விக்கு கிடைத்த சவுக்கடி. எனவே இதற்காக தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற மிக முக்கியமான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்.